குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க கொள்ளு கடையிலுங்க. கொள்ளு பருப்பை நம்ம எப்படி கடையலான்றதை பார்க்கலாங்க. ஒரு சின்ன டம்ளர் கொள்ளு பருப்பு எடுத்துங்க. நான் 2-3 தாட்டி கழுவிட்டு அதை அரித்து கல் இல்லாமல் அரிச்சிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஒரு 4 டம்ளர் ஊற்றி 10 சவுண்டு விட்டு இறக்கிட்டேங்க. இப்போ தண்ணியை வடித்து நான் கொள்ளு ரசம் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேங்க. நம்ம சேனலில் நான் அதை போடுறேங்க. இப்போ வந்து அந்த பருப்பை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பருப்பு தேவையான பருப்புங்க, அது வேக வச்ச பருப்பு. தக்காளி ஒரு குட்டி தக்காளிங்க, சின்ன தக்காளியாக ஒன்றுங்க. மல்லி, கருவேப்பிலை. இது வந்துட்டு வரமிளகா 1, பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு பல் ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. கொள்ளு பருப்பு கடையிலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சூப்பராக இருக்குங்க. அப்புறம் தாளிக்க கடுகு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லி ஒரு சிறிதளவு மல்லி. இந்த 3 விரலில் எவ்வளோ வருதோ அவ்வளோ மல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்க போகலாங்க. கொள்ளு பருப்பு கடையில் சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்க. கொள்ளு நம்ம சுண்டலாமல் சாப்பிட்லாங்க, கடைஞ்சும் சாப்பிட்லாங்க. நல்லா சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த காய்ச்சல் வந்து சளி வந்தெல்லாம் படுத்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ நம்ம இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம இதை தாளிக்கலாங்க. ஆனால் பருப்பு இப்படி வேக வச்சுக்கோணுங்க. ஊற வச்சுட்டு கூட வேக வைக்கலாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வேகும். 10 சவுண்டு விட்டாதாங்க கரெக்டாக வேகுது பாருங்கள். இப்போ திருப்பியுமே கூட நான் இப்போ தாளித்து 2 சவுண்டு விடுவேங்க. அப்போ தான் இந்த கொள்ளு வேகுங்க. சரிங்களா? இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி ஒரு சின்ன குட்டி குக்கர் வச்சுருக்கேங்க. வடக்கல்ல செய்கிறதுனால செய்யலாங்க. பாருங்கள், தேங்காய் எண்ணெய் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்ல மணமாக இருக்குங்க. அந்த கொள்ளு கடையில் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம கடலெண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினாக்கா கடையில் சூப்பராக இருக்குங்க. மோர் குழம்பு, கூட்டு, இந்த மாதிரி பருப்பு கடைகளுக்கு எல்லாமே நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், மல்லியை போட்டுடலாங்க. அது நல்லா பொரியுதுங்க. கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே பாருங்கள், இப்போ நல்லா பொரியுதுங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயங்க, பூண்டு பல் 5-6ங்க, பச்சை மிளகா 2, வரமிளகா 1ங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பருப்பு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ, நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பருப்பு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் எப்படி சாப்பிட்றீங்க என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா போட்டால், நிறையா போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். காரம் உப்பு அவங்கவுங்க அளவுக்கு போட்டுக்கோங்க. டேஸ்ட் கொடுக்கறது இந்த வெங்காயம் பூண்டு தாங்க டேஸ்ட் கொடுக்கறது இந்த கொள்ளு பருப்புக்கு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம மல்லி, கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. தக்காளி ஒன்று குட்டி தக்காளிங்க. பெரிய தக்காளியெல்லாம் போட்டிங்கன்னா கடையில் வந்து புளிக்குங்க, அப்புறம் நல்லா இருக்காது. சின்னதாக குட்டியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க பருப்பு கடையிலுக்கு, அப்போ தான் நல்லா இருக்குங்க. இது நல்லா அப்படியே வணங்கட்டுங்க. இது வணங்கிறதுக்கு மட்டும் சிறிதளவு உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வணங்கட்டுங்க, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இந்த கொள்ளு பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. அது வேகட்டுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 4 சவுண்டு விட்டோம்னாக்கா சூப்பராக இருக்குங்க. இந்த உப்பையும் போட்டுடலாங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. உப்பை குக்கர் மூடியை போட்டுடலாங்க. ஏன்னா இப்போ 2வது வேக வைக்கிறதுனால நல்லா சூப்பராக வெந்துருங்க. கையில் கடைகிறதுனா கடைஞ்சிக்கலாங்க. அப்படி இல்லாட்டினா கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாங்க. கொள்ளு பருப்பு மட்டும், பச்சைப்பயிறு, நம்ம துவரம் பருப்பு இதெல்லாமே கையில் கடைஞ்சிடலாங்க. இந்த கொள்ளு கொஞ்சம் கடையிறது கஷ்டங்க. நல்லா பஞ்சாட்டு பூவாட்டம் வெந்திருக்கணுங்க. நம்ம வேகட்டுங்க, நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்படி நல்லா வெந்திருக்குங்க. ஆற வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மிக்சியில் போட்டுட்டு பல்ஸில் வச்சு அடிச்சுக்கோணுங்க. ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாதுங்க. கொள்ளுவை கையில் கடைய முடிகிறவங்க கையில் கடைஞ்சிக்கோங்க. கையில் கடைய முடியல அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பல்ஸில் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த குக்கர்லேயே ஊற்றி சூடு பண்ணிடணுங்க. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நான் பல்ஸில் போட்டு அடிச்சுட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கணுங்க. நைஸாக அடிக்கக்கூடாதுங்க. நைஸாக அடித்தா கொள்ளு நல்லா இருக்காதுங்க. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணுறாங்க, அவ்வளோதாங்க. தாளிக்கிறதுனா கூட மறுபடியும் ஒரு தாட்டி தாளிக்கிறதுனா தாளிச்சிக்கலாங்க. நான் முன்னையே தாளிச்சங்காட்டி இப்போ தாளிக்க வேண்டாங்க நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம வந்து டேஸ்ட்டு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுங்க. நம்ம போட்டிருந்த காரம், உப்பு, சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு பருப்பு, அந்த காரம், அந்த பூண்டோட டேஸ்ட்டு, வெங்காயத்தோட டேஸ்ட்டு, உப்பு, தக்காளியோட அளவு
நம்ம செஞ்ச விதம் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.